அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நன்னெறி கல்வி ஆண்டு 3இல் நன்மனம் பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம். சரியா மாணவர்களே? இன்றைய தலைப்பு உதவுவோம் வாரி. உள்ளடக்கத்தரம் 2.0 பள்ளி குடியினருக்கு உதவும் மனப்பான்மை. கற்றல் தரம் பள்ளி குடியினருக்கு மனமுவந்து உதவுவதன் முக்கியத்துவத்தை விளக்குவர். 2.4 பள்ளி குடியினருக்கு உதவுவதால் ஏற்படும் மன உணர்வை வெளிப்படுத்துவர். சரி மாணவர்களே, உங்களது பாட புத்தகத்தில் இந்த படத்தை இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள். சரி மாணவர்களே, இங்கு என்ன நடக்கின்றது என்று உங்களால் கூற முடிகிறதா? ஆம் மாணவர்களே, இங்கு 2 மாணவர்கள் சத்துப்பால் பெட்டியை எடுத்து வைக்க உதவுகின்றனர். சரி மாணவர்களே, இவர்கள் யாருக்கு உதவுகின்றனர்? நன்றாக கவனியுங்கள். இவர்கள் யாருக்கு உதவுகின்றனர்? ஆம் மாணவர்களே, இவர்கள் அப்பள்ளியின் ஆசிரியருக்கு உதவுகின்றனர். சரி மாணவர்களே, நாம் யாருக்கெல்லாம் உதவி செய்யலாம் என்று கேட்கும் பொழுது, பள்ளியிலேயே ஆசிரியருக்கு, மாணவருக்கு அல்லது சக நண்பர்களுக்கு, பள்ளி பணியாட்களுக்கு ஆகியோருக்கு நீங்கள் உதவி செய்யலாம். ஆசிரியர் என்று சொல்லும் பொழுது அவருக்கு எவ்வாறு நீங்கள் உதவி செய்வீர்கள்? குறிப்பாக ஒரு ஆசிரியர் புத்தகங்களை தூக்கி கொண்டு வரும் பொழுது மற்ற மாணவர்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த புத்தகங்களை பாதியாக எடுத்துக்கொண்டு அவருக்கு கொண்டு வர உதவி செய்வது உதவிதான். அடுத்ததாக மாணவருக்கு எவ்வாறு உதவி செய்யலாம்? ஓகே, மாணவருக்கு எப்படி நாம் உதவி செய்யலாம் என்று சொல்லும் பொழுது, அந்த மாணவருக்கு உதாரணத்துக்கு பென்சில் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அவருக்கு பென்சிலை கொடுத்து உதவலாம். சரியா? இப்பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் நீங்களே தான் உதவி செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை மாணவர்களே. ஒரு முறை நீங்கள் சென்று உதவினால் அடுத்த முறை இன்னொருவர் செய்து உதவலாம், தப்பு கிடையாது. சரியா மாணவர்களே? இவர்தான் செய்ய வேண்டும், இவர்தான் அடுக்கி வைக்க வேண்டும் என்று யாரையும் நாம் ஒரு பொறுப்பை நாம் கொடுக்கவில்லை. அவ்வப்போது இயல்பாகவே அம்மனம் தோன்ற வேண்டும். சரியா? அடுத்ததாக மாணவர்களே, பள்ளி பணியாட்கள் என்று சொல்லும் பொழுது சுத்தத்தை பேணி காக்கும் பணியாட்கள் இருக்கிறார்கள். மேலும் நமது பாதுகாப்பை உறுதி செய்யும் பணியாட்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு வழியில் நாம் உதவி செய்யலாம். குறிப்பாக குப்பைகளை எடுத்து, அதாவது உதாரணத்துக்கு வகுப்பறையில் குப்பைகளை எடுத்து அப்புறப்படுத்துவதற்கு நாம் உதவலாம். இல்லை என்றால் இப்பொழுது நாம் பென்சில் தீட்டும் அந்த குப்பைகளை நாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட வேண்டும், அல்லது நாம் வெட்டிய தாட்களை எடுத்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். சரியா? இந்த உதவியும் உதவிதான் என்று கூறலாம். சரி மாணவர்களே, நாம் எங்கெல்லாம் உதவி செய்யலாம்? எந்த இடத்தில், பள்ளியிலேயே எந்தெந்த இடத்தில் நாம் உதவி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எந்த இடமும், அதாவது பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி வளாகத்தில் எந்த இடத்திலும் நாம் உதவி செய்யலாம். உதாரணத்திற்கு வகுப்பறை, நூலகம், சிற்றுண்டி சாலை, திடல், கணினி அறை, கழிப்பறை போன்ற இடங்களில் நாம் உதவி செய்யலாம். உதாரணத்துக்கு வகுப்பறை என்று சொல்லும் பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய மேசை, நாற்காலி, சில சமயத்தில்
புத்தகங்கள் அடுக்கி வைப்பது, அலமாரியில் புத்தகங்களை எடுத்து வைப்பது போன்றவற்றை அடுக்கி வைக்க உதவி செய்யலாம். அதே சமயத்தில் நூலகம் என்பது நாம் படிக்கக்கூடிய அறை. அந்த அறையில் கதை புத்தகங்கள் இருக்கும், வாசிப்பு அட்டைகள் இருக்கும். அவ்வப்போது நாம் என்ன செய்யலாம் என்று கேட்டால், புத்தகங்களை முறையாக அந்தந்த அறைக்குள் அடுக்கி வைப்பதற்கு ஆசிரியருக்கு உதவ வேண்டும். அடுத்ததாக சிற்றுண்டி சாலை. சில சமயங்களில் நாம் சாப்பிடும் பொழுது அந்த உணவுகள் சிதறி கிடைப்பது பொதுவான ஒன்றாகவும் இருக்கும். சில சமயங்களில் நாம் சாப்பிடும் பொழுது உணவு சிதறல்கள் அவ்வப்போது ஏற்பட்டிருக்கும். அப்படியானால் நாம் தான் அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது சிற்றுண்டி சாலையை சுத்தமாக பாதுகாப்பதும் நமது பொறுப்பும் உதவியும் கூட. அதே சமயத்தில் திடலில் நாம் விளையாடக்கூடிய இடமாக இருக்கும். திடலில் பார்த்தீர்களானால் நீங்கள் விளையாடுவீர்கள். சில சமயத்தில் விளையாட்டு போட்டி நடக்கும், உடற்பயிற்சி பாடம் நடக்கும். இவ்வேளையில் ஆசிரியர்களுக்கு பொருட்களை அடுக்கி வைக்கவோ அல்லது கொண்டு வரவோ அல்லது எடுத்து வைக்கவோ நாம் உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக கணினி அறை. கணினி அறை என்று சொல்லும் பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பயன்படுத்திய பிறகு முறையே அடுக்கி வைத்தலும் ஒரு உதவிதான். அடுத்ததாக கழிப்பறை என்று சொல்லும் பொழுது நாம் பயன்படுத்திய பிறகு முறையே நாம் சுத்தம் செய்து வைக்க வேண்டும். அதுவும் ஒரு உதவிதான். அடுத்ததாக ஏன் செய்ய வேண்டும்? ஏன் நாம் உதவி செய்ய வேண்டும்? இவ்வாறு செய்வதால் மாணவர்களிடமோ அல்லது ஆசிரியர்களிடமோ அல்லது சக நண்பர்களிடமோ நல்லுறவு ஏற்படும். அதே சமயத்தில் இந்த 3 பேரிடமும் புரிந்துணர்வு ஏற்படும். அதே சமயத்தில் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் ஏற்படும். அடுத்ததாக தன்னிடையே, அதாவது நம்மிடையே ஒரு கட்டொழுங்கு உணர்வு ஏற்படும். கட்டொழுங்கு என்பது டிசிப்ளின் என்று சொல்லுவார்கள். இம்மாதிரியான சூழலில் நாம் கட்டொழுங்கை மேம்படுத்த இயலும். அடுத்ததாக பொறுப்புணர்ச்சி ஏற்படும். பொறுப்புணர்ச்சி என்று சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொரு பொருட்களிலும் நமது பொறுப்பு அல்லது கடமை என்று நாம் கருதுவதால் நம்முடைய பொறுப்புணர்ச்சி அவ்விடத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அடுத்ததாக பரிவுமிக்க உள்ளம். இதில் மாணவர்கள் ஒருவர் கஷ்டப்படும் பொழுதோ அல்லது சிரமப்படும் பொழுதோ அவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் பரிவுமிக்க சூழலை அல்லது உள்ளத்தை ஏற்படுத்தும். சரியா மாணவர்களே? அடுத்ததாக இவ்வாறு செய்வதால் நம்மிடையே சுயமரியாதை ஏற்படும். அதாவது நான் இன்று ஒரு 4 பேருக்கு நான் உதவி செய்தேன் என்ற ஒரு பெருமை நமக்கு ஏற்படும். அதே சமயத்தில் நமது சுயமரியாதையும் அங்கு மேம்படுத்தும். அடுத்ததாக சுறுசுறுப்பு ஏற்படும். அதாவது கடமை பொறுப்புணர்வு என்று வரும் பொழுது நம்மிடையே சுறுசுறுப்பும் ஏற்படும். அதே சமயத்தில் ஒற்றுமையும் வலுப்படும். எவ்வாறு நாம் செய்வதால் மன உணர்வு என்ன ஆகும்? மாணவர்களே, கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படும். நான் இன்று எனது ஆசிரியருக்கு உதவி செய்தேன். அப்பொழுது அந்த இடத்தில் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதே சமயத்தில் கண்டிப்பாக ஆசிரியர் உங்களது சக நண்பர்களிடம் உங்களை எடுத்துக்காட்டாக காட்டுவார். அப்பொழுது பாராட்டும் பொழுது நம்மிடையே மகிழ்ச்சி ஏற்படும். அதே சமயத்தில் நாம் இன்று ஒருவருக்கு, அதாவது தேவைப்படுவோருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது நமது மனம் நிறைவை காட்டும்.
மனநிறைவை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் நம்மை நாமே நமக்கு அன்பை மேம்படுத்தும் முறையை காட்டும். சரியா? அடுத்தது, இதனால் நமக்கு பெருமை ஏற்படும். சரியா மாணவர்களே? இன்று நாம் நன்மனம் என்ற தலைப்பில் ஒரு சில தகவல்களை பார்த்தோம். சரியா மாணவர்களே? சரி, உங்களுக்கென பயிற்சி தாள் ஒன்றை ஆசிரியர் தயார்படுத்தியுள்ளேன். நீங்கள் அதனை செய்து தொலைவரியில், அதாவது நமது பாட தொலைவரியில் அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மாணவர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் திரு ஜேம்ஸ் வின்சென்ட்.